Welcome back, students. So let us continue our session. Female reproductive organ in cockroach தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீமேல் reproductive system எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கு, அதுக்கு என்னென்ன அசசரி reproductive organs இருக்கு, ஓவரி இருக்கு, ஓவிடக்ட், அண்ட் தென் the spermatotheca, gonophysis, genital pouch, இது எல்லாமே இருக்குன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். So let us see the next point. See here, a pair of spermatotheca is present in the sixth segment, which opens by a median aperture in the dorsal wall of the genital pouch. During copulation, the ova descend to the genital chamber where they are fertilized by the sperms. So இதுல வந்து spermatotheca பத்தி எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, see here, ஸ்பெர்மட்டோதீக்கான்றது இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ பேர் ஆஃப் ஸ்பெர்மட்டோதீக்கான்றது சிக்ஸ்த் செக்மெண்ட்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த் அப்டாமினல் செக்மெண்ட்ஸ், பிகாஸ் நம்ம வந்து காக்ரோச் பத்தி நம்ம சொல்லும்போது சிக்ஸ்த் தான் லாஸ்ட் இருந்து. ஸோ லாஸ்ட் கிட்ட தான் ஆக்சுவலா இருக்கு, அந்த அப்டாமினல் பவுச்ல தான் ஸ்பெர்மட்டோதீக்கா இருக்கு. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நேரா வந்து ஜெனிட்டல் பவுச்சோட தான் அட்டாச் ஆகுது. காப்புலேஷன் பண்ணும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக் வந்து அந்த ஜெனிட்டல் சேம்பர்ல ரீச் ஆகும்போது அந்த ஸ்பெர்மட்டோதீக்கால இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் அப்படின்றது வந்து இதை ஃபர்டிலைஸ் பண்ணி ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணும். அதாவது யங் காக்ரோச்சஸை ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். A pair of white and branched collateral glands present behind the ovaries form a hard case called ootheca around the eggs. ஸோ இப்போ ஹென்னோட எக் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த ஒயிட் எக், ஒயிட் ப்ரோட்டீன், ஆல்புமின் அண்ட் யோக், எல்லோ யோக் இருக்கு இல்லையா, அதை சுத்தி அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எதுக்கு வந்து ஒரு ஷெல் இருக்கோ, அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய எக்ஸ், இது வந்து எக் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஊத்திக்கால மட்டுமே பாத்தீங்கன்னா நியர்லி 14 எக்ஸ் வரைக்குமே வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அப்போ இமேஜின் பண்ணுங்க, அந்த எக்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியா இல்லாம மொத்தமா ஹோல்ட் பண்றதுக்காக ஒரு பேக் மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர் தான் நம்ம எது சொல்றோம் பாத்தீங்கன்னா ஊத்திக்கா. ஸோ இதுல வந்து கொலட்டேரியல் ஆர்கன் அப்படின்னு வரும்போது see here, so இந்த கொலட்டேரியல் கிளாண்ட் அப்படின்றத இதுலதான் கொடுத்துருக்காங்க. and the genital pouch is formed by the 7th, 8th and 9th abdominal sternum. genital pouch 7th and 8th and 9th abdominal sternal தான் ஃபார்ம் ஆகுது. the genital pouch has two chambers, a genital chamber into which the vagina opens. the genital chamber and the vagina open ஆகுது, and an oothecal chamber where oothecae are formed. இந்த oothecal chamber ootheca ஃபார்ம் ஆகுது. I think இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். So once again just go, 3 pairs of plate-like chitinous structures called gonophysis also present in this gland, reproductive இருக்கு. And now we can go for the next one. These gonophysis guide the ova. So இதுதான் வந்து அந்த எக்கை வந்து கைட் பண்ணுது into the ootheca as ovipositors, because ஓவின்னு வந்துட்டாலே அதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக் லேயிங் தான். ஸோ ஓவிபாரஸ் அப்படின்னாலும் எக் லேயிங் தான். விவிபாரஸ்னா கிவிங் பர்த். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஓவிபாரஸ் தான். ஸோ ஓவிபோசிட்டர்ஸ். ootheca is a dark reddish to blackish brown capsule about 12 millimeter long, which contain nearly 16 fertilized eggs. Nearly வந்து 14 to 16 fertilized eggs வரைக்குமே ஒரு ஊத்திக்கால இருக்கும். இந்த ஊத்திக்கான்றது கலர் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்க் ரெட்டிஷ்ல இருந்து சம்வாட் பிளாக்கிஷ் ப்ரௌன் கலர் வரைக்கும் கேப்சூல் மாதிரி என்கோட் பண்ணுது. இப்போ கேப்சூல் டேப்லெட்ஸ் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதுல உள்ள கண்டென்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பவுடர் இருக்கும். அந்த பவுடரை சுத்தி ஒரு கேப்சூல் இருக்கும். ஸோ அந்த கேப்சூலை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த பவுடர் ஃபார்ம் நமக்கு தெரியும். ஸோ அதை ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது அந்த கேப்சூலும் சேர்ந்து டைஜஷன் ஆயிடும். அந்த மாதிரி ப்ராசஸ் தான் அதுல கொண்டு வருவாங்க. அதே மாதிரி ஊத்திக்கால எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேப்சூல் மாதிரி அந்த எக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்க்கிள் பண்றதுக்கு ஒரு கேப்சூல் மாதிரி இதுல போட்டிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் இதுல வந்து 16 ஃபர்டிலைஸ்ட் எக் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும். இது ஒன்ஸ் இந்த ஊத்திக்கா வந்ததுமே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டிராப்ட் ஆர் க்ளூட் டு a suitable surface. அந்த சர்ஃபேஸ் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மாய்ஸ்சர் கண்டென்ட் உள்ள பிளேஸா தான் அதுல இருக்கணும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா வந்து ஒரு நம்ம எவல்யூஷன் நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஸ்டார்டிங் ஃப்ரம் பொரிஃபெரால இருந்து நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க, அதோட லைஃப் சைக்கிள் எல்லாமே வாட்டர்லேயே தான் வந்துட்டு இருக்கும். இப்போ சடனா வந்து ஒரு அனிமல் வந்து வாட்டர்ல இருந்து அனிலிடா வரைக்குமே வந்து வாட்டர்ல மேக்சிமம் நடக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு அனிமல் சடனா ஒரு லேண்டுக்கு வந்து
எக் லே பண்ணுது அப்படின்றது பாசிபிள் ரொம்ப கம்மி. எந்த இடத்துல இருந்து ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் ஃபிஷஸ் நீங்க வெர்டிபிரேட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அது வாட்டர் மீடியம் தான். ஆம்பிபியன் எடுத்துக்கிட்டாலும் அதுவும் வாட்டர் மீடியம்ல தான் எக் லே பண்ணும். ரெப்டைல்ஸ் தான் வந்து என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வாட்டர்ல இருந்து லேண்டுக்கு வந்த ஒரு அனிமல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரெப்டைல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட்ல எக் லே பண்ண ஆரம்பிச்சது, வாட்டர் மீடியம் கிடையாது. அதனால பட் ஆனா வந்து காக்ரோச்சை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு க்ளூ மாதிரி ஆக்சுவலா ஒரு அந்த ஊத்திக்காவை டிராப் பண்ணும். அந்த பிளேஸ் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமிடிட்டி கொஞ்சமாவது ஆக்சுவலா இருக்கணும். அட் த சேம் டைம் மாய்ஸ்சர் கண்டென்ட் கொஞ்சமாவது இருக்கணும். ஸோ இங்க அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிராப்ட் ஆர் க்ளூட் டு a suitable surface usually in crack or a crevice of high relative humidity. இந்த மாதிரி ரீஜன் இது கண்டிப்பா வேணும். ஸோ நியர் a food source கண்டிப்பா வந்து ஃபுட் சோர்ஸ் இருந்தாகணும் அதுக்கு. On an average, each female cockroach produces nearly 15 to 40 utica. So ஒரு இதுலயே வந்து 16 fertilized வரைக்கும் இருக்கும் இமேஜின் பண்ணுங்க. அப்போ நியர்லி பாத்தீங்கன்னா 15 வந்து 40 வரைக்கும் இருக்கு. மேக்ஸிமம் 15 தான் கொடுக்கும். 40ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமானதுன்னு சொல்லலாம். இது வந்து ஆனா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஒரு தடவை பாத்தீங்கன்னா 6 to 7 வரைக்குமே அது கொடுக்கும். ஒரு 6 to 7 ஊத்திக்கா வரைக்குமே ப்ரொடியூஸ் பண்ணும். இது அதோட லைஃப் டைம்ல ஒரு ஃபீமேல் ஒன் ஃபீமேல் காக்ரோச் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது லைஃப் டைம்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 15 to 40 ஊத்திக்கா இன் இட்ஸ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் அபவுட் 1 to 2 years, கிட்டத்தட்ட 2 years வரைக்குமே வந்து அதில் கொடுக்க முடியும். The embryonic development occurs in the ஊத்திக்கா. ஊத்திக்காலே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த யங் ஒன்ஸ், அந்த காக்ரோச்சோட யங் ஒன்ஸ் நம்ம சொல்லும் போது அதோட எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் ஊத்திக்காலே கம்ப்ளீட் ஆகுது. and which takes place nearly 5 to 13 weeks. அப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 5 to 13 weeks அப்படிங்கும்போது ஸோ நியர்லி 70 டேஸ்க்கு மேலேயே வந்து இது எடுக்குது. the development of development of cockroach is gradual through nymphal stages. nymph stage அப்படின்றது இங்க வந்திருக்கு. nymph அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டார் செகண்ட் இன்ஸ்டார் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது எக் இதுல லார்வா அப்படின்ற மாதிரி இருக்காது. பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிம்ஃப் வந்து அப்படியே அடல்ட் மாதிரியே ரிசம்பிள் பண்ணும். அதாவது குட்டி காக்ரோச் வந்து அது பெரிய காக்ரோச் மாதிரி ரிசம்பிள் பண்ணும். பட் நம்ம வந்து காக்ரோச் சின்ன காக்ரோச் நம்ம வீட்டுல பாத்துருக்க மாட்டோம். நம்ம காக்ரோச் கிச்சன்ல நம்ம பாத்துருக்கோம், அடல்ட் காக்ரோச் பாத்துருக்கோம். அது எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். சம்வாட் டார்க் ப்ரௌனிஷ் ஆர் ரெட்டிஷ் ஒரு பிளாக்கிஷ் பிளாக்கிஷ் அந்த மாதிரி கலர்ஸ்ல அது அப்பியரன்ஸ் இருக்கும், நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா யங் ஒன்ஸ் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஏன் யங் ஒன்ஸ் நம்ம பார்த்தது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா யங் ஒன்ஸ் நம்ம பார்த்திருக்கிறோம், பட் ஏன் அதனால நம்மள கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு இருக்க அதே கலர் வந்து யங் ஒன்ஸ்க்கு இருக்காது. அப்போ அடிச்சு யங் ஒன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிம்ஃப் எல்லாமே இந்த நிம்ஃப் ஸ்டேஜ் நம்ம சொல்றோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டார் செகண்ட் ஸ்டார் கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ஸ்டார் வரைக்கும் போகும். இன்ஸ்டார் 1 2 3 4 5ன்னு போகும். இந்த 5 இன்ஸ்டார் ஸ்டேஜ் நம்ம சொல்லும் போதும் இந்த இன்ஸ்டார் எல்லாமே வந்து எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அடல்ட் மாதிரி கலர் இல்லாம ஒயிட் கலர்ல அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ பாக்குறதுக்கு ஒயிட் கலர் காக்ரோச் மாதிரி குட்டியா இருக்கும். ஆனா நமக்கு அது நம்ம காக்ரோச் அந்த கலர்ல பார்த்ததுனால நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களோட வீட்டுல நீங்க வந்து பார்க்கும்போது ஒயிட் கலர்ல ஏதாவது பாத்தீங்கன்னா அது வேற எதுவுமே கிடையாது, அது காக்ரோச்சோட குட்டி தான். ஓகே, ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் காக்ரோச் இஸ் கிராஜுவல் த்ரூ நிம்ஃபல் ஸ்டேஜஸ். அந்த நிம்ஃபல் ஸ்டேஜஸ் வரதுனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மெட்டபாலஸ் அப்படின்றது இருக்கு. பேராமெட்டபாலஸ் இருக்கு, ஹெமி மெட்டபாலஸ் இருக்கு, ஏ மெட்டபாலஸ் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டபாலஸ் அப்படின்றது இருக்கு. இதுல வந்து காக்ரோச் கொடுக்குற டெவலப்மெண்ட் அந்த நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் எ பாராமெட்டபாலஸ். ஓகே, the nymph resembles the adult and undergoes molting. இந்த nymph வந்து பாக்குறதுக்கு அடல்ட் மாதிரி எக்ஸாக்டா இருக்கும். மோல்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜா தாண்டி போகும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ஆஸ் அ மோல்டிங் அப்படின்ற ப்ராசஸ் இதுல தான் நம்ம கொடுக்குறோம். அண்ட் தென் த நிம்ஃப் க்ரோஸ். ஸோ நிம்ஃபோட அடுத்த ஸ்டேஜ் நம்ம சொல்லலாம். த நிம்ஃப் க்ரோஸ் பை மோல்டிங் ஆர் எக்கிடைசிஸ். எக்கிடைசிஸ் மோல்டிங் ரெண்டுமே ஒண்ணுதான். மோல்டிங்னாலும் மோல்டிங்ன்ற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது நம்ம மோல்டிங் சொல்லுவோம். எக்கிடைசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அதோட ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த ஒரு புது ஸ்டேஜ் வரும்போது நம்ம அதை சொல்லக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் எக்கிடைசிஸ். ஸோ போத் ஆர் சேம் மீனிங். இட்ஸ் அபவுட் 13 times. நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை தடவை போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியர்லி 13 times வரைக்குமே வந்து மோல்டிங் ஆர் எக்கிடைசிஸ் ப்ராசஸ் பண்ணும். அந்த அடல்ட் ஃபார்ம் வர வரைக்குமே அது எக்கிடைசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்றாங்க. நியர்லி 13 times அப்புறமா தான் அது அடல்ட்டா மாறுது. அப்போ அந்த 13 ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே
அந்த ஜுவனைல், அதாவது காக்ரோச் யங் ஒன் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜுவனைல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, ஒரு குட்டியா தான் இருக்கு. மெனி ஸ்பீஷிஸ் ஆஃப் காக்ரோச்சஸ் ஆர் வைல்டு. ஸோ நிறைய ஸ்பீஷிஸ் ஆஃப் காக்ரோச்சஸ் இருக்கு, அது எல்லாமே வந்து வைல்டு, காட்டுலயும் இருக்கக்கூடியது இருக்கு. பட் மேக்சிமம் நம்ம வந்து வீட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பீஷிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், தட் இஸ் பெரிப்ளானட்டா அமெரிக்கானா, இதுதான் நம்ம வந்து அதிகமா பார்த்துட்டு இருக்கோம். And about 30 cockroach species out of 4,600, 4,600ல 30 cockroach species நம்ம இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்காங்க are associated with human habitats. ஸோ இப்போ அப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெரிப்ளானட்டா அமெரிக்கானா மட்டும் தான் நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது. இது வரைக்குமே வந்து 4,600 ஸ்பீஷீஸ்ல நமக்கு தெரிஞ்சது, அதுவும் எஸ்பெஷலி நம்ம வீட்ல இருக்கக்கூடிய காக்ரோச்சோட ஸ்பீஷிஸ் பாத்தீங்கன்னா 30 ஸ்பீஷிஸ் வரைக்கும் இருக்கு. ஓகே, அபவுட் 4 ஸ்பீஷிஸ் ஆல் வெல் நோன் அஸ் பெஸ்ட். எல்லாமே வந்து பெஸ்டா தான் இருக்கு, நமக்கு தொல்லை கொடுக்கறதா தான் இருக்கு. அட் த சேம் டைம் டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஒரு வெக்டார்ஸாவும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, they destroy food and contaminated with their offensive odor. So அதோட இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃபுட் எல்லாமே இதை அஃபெக்ட் பண்ணும். ஒரு நெல்லா இருக்கலாம், இல்ல ஒரு ரைஸா இருக்கலாம், ஈவன் நம்மளோட அந்த வீட் ஃப்ளோர் எல்லாமே இதை அஃபெக்ட் பண்ணும். அட் த சேம் டைம் அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு அஃபென்சிவோட தான் நமக்கு அந்த ஸ்மெல் நமக்கு கொஞ்சம் எரிச்சல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து இது கொடுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்காது. The mere presence of cockroaches is a sign of unhygienic condition. ஸோ நம்மளோட வீட்ல நம்ம கிச்சன்ல காக்ரோச்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னாலே அப்ப என்ன மீனிங் அப்படின்னு, என்ன அதோட மீனிங் என்ன, அதோட அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிளேஸ் அன்ஹைஜீனிக்கா இருக்கு, ஹைஜீனிக் கிடையாது. ஸோ வி ஷுட் டேக் கேர் ஆஃப் அவர் ஹோம் அண்ட் ஃபேமிலி, அதான் இதுல சொல்றாங்க. Unhygienic condition, and they are also known to be carriers of a number of bacterial disease. ஏன்னா முக்கியமா நம்ம சொல்ற இந்த டயரியாவா இருக்கலாம், இல்லைன்னா வந்து டயரியா நிறைய ஈவன் டிபி கூட ஆக்சுவலா காஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா அவ்வளோ நிறைய பாக்டீரியல் டிசீஸ், பிகாஸ் நம்ம வாஷ் பண்ற அந்த நிறைய ஆட்ஸ்ல கூட நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த வாஷ் பண்ற அந்த டிஷ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல அந்த காக்ரோச்சஸ் போகும்போது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் அதோட லெக்ஸ்ல அதோட பாடியில எல்லாமே பாக்டீரியாஸ் எல்லாமே இருக்கும். அப்படி அது போகும்போது ஏன்னா கண்ட இடத்துல அது போயிட்டு வரும் இல்லையா, அப்ப கண்ட இடத்துல போயிட்டு வரும்போது பாக்டீரியா அது எல்லாமே அதோட பாடியில ஒட்டிட்டு தான் இருக்கும். அப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஷ்ல அது வந்து அது நடந்து போகும்போது அதுல அது இதா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம சரியா திரும்பி வாஷ் பண்ணாம நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஷோர் வி வில் பி அஃபெக்டட் பை எனி கைண்ட் ஆஃப் டிசீஸ், லைக் பாக்டீரியலா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபங்கலா இருக்கலாம், இதனால நம்மளால அஃபெக்ட் பண்ண கூடியதுதான். ஓகே, the cockroach allergen can cause asthma to sensitive people. சில நேரத்துல அலர்ஜன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காக்ரோச் வந்து எப்படி அலர்ஜனா ஆகும் அப்படின்னு பாக்கலாம். ஆக்சுவலா அலர்ஜிக் ரியாக்ஷனை குடிக்கக்கூடியது எல்லாமே என்ன சிம்பிளா சொல்லணும்னா, அலர்ஜன் அப்படின்றது எதை சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு அலர்ஜன் இஸ் a substance which causes allergic to the people, அவ்வளவுதான். அது எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ்னாலும் இருக்கலாம். இப்ப ஈவன் நம்ம கிளாஸஸ் கூட முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு போலன் கிரெயின்ஸ், நம்ம அந்த பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் சில பேருக்கு ஒத்துக்காது, அந்த போலன் வந்து சில பேருக்கு ஒத்துக்காது, அது ஒரு அலர்ஜிக்கா இருக்கும். ஈவன் நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஃபுட்டு ஒரு சிலவங்களுக்கு ஒத்துக்காது, சில நட்ஸ் வந்து ஒத்துக்காது, இல்ல சில ஃப்ரூட்ஸ் ஒத்துக்காம இருக்கலாம், பிரிஞ்சால் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. சிலருக்கு வந்து அந்த கவரிங் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கம்மல், அந்த நம்ம போடுற அந்த கவரிங் வெளியில இருந்து வாங்குறது எதுவுமே நம்ம போட்டோம்னா சில இடங்களுக்கு ஒத்துக்காம புண்ணு மாதிரி வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு அந்த மெட்டல் ஸ்ட்ராப்ஸ் எல்லாமே ஒத்துக்காது, மெட்டல் வாட்ச் இது எல்லாமே ஒத்துக்காது, எல்லாமே அலர்ஜன் தான். ஸோ எந்த ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனை காஸ் பண்ணக்கூடிய பொருள் நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அலர்ஜன். ஸோ காக்ரோச் எப்படி அலர்ஜனா மாறும் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரலாம். காக்ரோச் அலர்ஜன் எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காக்ரோச் போன அந்த ஒரு பாத்தா இருக்கலாம், இல்லைன்னா அந்த காக்ரோச் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அதோட விங்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கும் இல்லையா, ஸோ அதை நம்ம தொட்டிருக்கலாம், இல்லைன்னா வந்து அது 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 தெரியாம நம்ம ஸ்மெல் பண்ணிருக்கலாம். ஸோ அதன் மூலமா நமக்கு அந்த சில பர்சன்ஸ், சில சென்சிட்டிவ் பீப்புளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலர்ஜிக் ரியாக்ஷன் அது காஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஏதாவது இரிட்டேஷன், இல்லைன்னா வந்து இச்சிங்னஸ், சம்டைம்ஸ் ஸ்கின்ல கூட அலர்ஜிக் ரியாக்ஷனை அது காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ஸோ இதுல வந்து என்ன ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிப்ளோப்டீரா பங்க்சுவேட்டா விவிபாரஸ் காக்ரோச்.
ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்ன காக்ரோச்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் சொன்ன விஷயத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காக்ரோச் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஓவி பேரஸ், எக்லே பண்ணக்கூடியதான். எதுவுமே வந்து குட்டி வந்து லைக் ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி பர்த் கொடுக்கக்கூடிய அனிமல்ஸ் எதுவுமே கிடையாது. பட் இதுல கொடுக்கறது பாருங்க, டிப்ளோப்டீரா பங்க்சுவேட்டா. இட்ஸ் அ விவிபாரஸ் காக்ரோச். விவிபாரஸ் அப்படின்னா இது வந்து யங் ஒன், இட்ஸ் கிவிங் பர்த் டு த யங் ஒன். இது வந்து எக் லே பண்ணாது, பட் இட்ஸ் கிவிங் பர்த் டு த யங் ஒன். produces a nutritionally dense crystalline milk to feed their live born young. கண்டிப்பா அது வந்து ஒரு யங்லி ஒரு ஒரு கிவிங் பர்த் அப்படின்றது கொடுக்கறதுனால கண்டிப்பா இதுக்கு வந்து நியூட்ரியன்ஸ் அப்படின்றது இதுவே தான் சப்ளை பண்ணும், மதரே தான் சப்ளை பண்ணுவாங்க. அது கொடுக்கக்கூடிய ஃபுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்வாட் ஒரு மில்க் மாதிரி செக்ரீட் பண்ணி அந்த யங் ஒனுக்கு வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் இன் இந்த ஸ்பீஷிஸ் லைக் டிப்ளோப்டீரா பங்க்சுவேட்டா எந்தெந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is found in Myanmar, China, Fiji, Hawaii and India. ஈவன் இந்தியாலயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Scientists think cockroach milk could be the superfood of the future. ஸோ மேபி என்ன சொல்றாங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து காக்ரோச்சோட மில்க் கூட வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டா இருக்கலாம் அப்படின்றாங்க. அண்ட் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் காக்ரோச்சஸ். காக்ரோச்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, காக்ரோச்சஸ் ஹேவ் பீன் அரௌண்ட் சின்ஸ் த டைம் ஆஃப் டைனோசார்ஸ். கண்டிப்பா, பிகாஸ் காக்ரோச் வந்து அது எவல்யூஷனே ஆகாத ஒரு அனிமல் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் பொரிஃபரா நம்ம பொரிஃபரால இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஒரு சிங்கிள் செல்ல இருந்து ஒரு லைஃப் ஆரிஜின் ஆகுது. அந்த சிங்கிள் செல் அது அப்படியே இல்லாம அதோட பாடியில நிறைய சேஞ்சஸ், நிறைய வேரியேஷன் நடக்குது, நிறைய மியூட்டேஷன்ஸ் நடக்குது. அந்த சிங்கிள் செல் அடுத்தடுத்து கன்வர்ஷன் ஆக ஆரம்பிக்குது, ஒரு ஃபைலமா பொரிஃபராவா மாற ஆரம்பிக்குது. அங்க இருந்து சீலியன் ட்ரேட்ஸ், தென் டீனோஃபோரா, பிளாட்டிஹெல்மின்தஸ், அஸ்கெல்மின்தஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ ஒவ்வொரு ஃபைலமா மாறி அட் லாஸ்ட் ஒரு வெர்டிபிரேட்ஸ்ல ஒரு ஹியூமன் பீயிங் வரைக்கும் நம்ம வந்து நிக்கிறோம். ஸோ ஒரு சிங்கிள் செல் இவ்வளோ ஸ்டேஜஸ் தாண்டி வந்திருக்கு. ஆனா காக்ரோச்சஸ் ஏன் வந்து அது அப்படியே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் இது வந்து ஒரு எவல்யூஷனே நடக்காத ஒரு அனிமல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அட் த சேம் டைம் இது எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைனோசார்ஸ் இருந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்குமே இந்த காக்ரோச்சஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிகாஸ் டைனோசார்ஸ் we don't know whether it exists or not. நம்ம இது வரைக்கும் டைனோசார்ஸ் பார்த்தது கிடையாது. மூவிஸ் தவிர நம்ம பார்த்தது இல்ல. பட் காக்ரோச்சஸ் அப்படின்றது வந்து டைனோசார்ஸ் அதோட ஃபாசில்ஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஆனா அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காக்ரோச்சஸ் வந்து அந்த டைம்ல இருந்தே இருந்திருக்கு அப்படின்றாங்க. see here different various kinds of cockroaches வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதை ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரௌன் பேண்டட் காக்ரோச். பேண்ட் அப்படின்னா ஒரு அந்த பேண்டிங் பேட்டர்ன் மாதிரி இருக்கு. The wings of male cockroach are larger than the female's wings. Brown banded cockroaches often hide their eggs in or under furniture. So they usually live for 5 to 6.5 months. So இதுக்கு லைஃப் ஸ்பேன் ரொம்ப கொஞ்சம் அதிகம் தான் ப்ரௌன் பேண்டட் காக்ரோச்சஸ் பொறுத்த வரைக்கும். இந்த கேரக்டர்ஸ் நம்ம சொல்லும் போதே கொஞ்சம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா. அண்ட் அமெரிக்கன் காக்ரோச். The American cockroach is the largest cockroach found in houses. Females can hatch up to 150 offspring per year. ஒரு வருஷத்துக்கு 150 offspring வரைக்கும் லே பண்ணுதுன்றாங்க. Cockroaches don't develop wings until they become adults. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். பொதுவாகவே காக்ரோச் அந்த ஜுவனைல்ஸ்ல இருந்து அதோட யங் ஒன்ல இருந்து அடல்ட்டா மாறுற வரைக்குமே அந்த பாடி கலரேஷனும் இருக்காது. அட் த சேம் டைம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். நம்ம சொல்லி நிறைய எக்டைசஸ் அப்படின்ற ப்ராசஸ் மோல்டிங் நடந்துட்டு இருக்கும் போது ஒவ்வொரு ஸ்டேஜ்ல தான் அந்த ஒயிட் கலர்ல இருந்து அந்த டார்க் ரெட்டிஷ் ப்ரௌன் கலருக்கு அந்த காக்ரோச்சோட பாடின்றது சேஞ்ச் ஆகிட்டு வரும். ஸோ லாஸ்ட் அடல்ட்டுக்கு வரும்போது தான் கம்ப்ளீட் விங்ஸ் அண்ட் கம்ப்ளீட் பாடி கலர் அது எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகும். அதே மாதிரிதான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஜெர்மன் காக்ரோச். ஜெர்மன்ல இருக்க இதுல என்ன அப்படி பார்ப்போம். ஜெர்மன் காக்ரோச்சஸ் கேன் பி ஃபவுண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ எல்லா இடத்துலயுமே இருக்கு. தே ஆர் த மோஸ்ட் காமன் காக்ரோச் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஈச் ஜெர்மன் காக்ரோச் கேன் லிவ் அபவுட் 100 to 200 days. ஸோ நியர்லி 100நாலே 3 months கிட்ட. ஸோ ஒரு 6 months வரைக்குமே இதோட லைஃப் ஸ்பேனும் இருக்கு. நியர்லி இதே மாதிரி தான் ஒரு ப்ரௌன் பேண்டட் காக்ரோச்சோட லைஃப் ஸ்பேன் மாதிரி தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓரியன்டல் காக்ரோச். they are actually from Africa. So oriental cockroach பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்குன்றாங்க. they are large and very dark compound to other cockroach. Very dark compared. compound இல்ல compared. they are very
They are large and very dark compared to other cockroaches. They usually travel through sewer pipes and drains. They prefer dirty places and cooler temperatures than other cockroaches. ஏன் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் காக்ரோச்சஸ் எல்லாமே இருக்கிற பிளேஸ் வார்மான பிளேஸ்ல மட்டும்தான் இருக்கும். எஸ்பெஷலி கிச்சன். நம்ம ஹவுஸ் நம்ம சொல்லும் போது நம்ம வீட்டுல கிச்சன்ல தான் அதிகமா இருக்கும் காக்ரோச். ஏன்னா கிச்சன் ரொம்ப வார்மா இருக்கும். கிச்சன் என்னைக்குமே சில்லுன்னு இருக்காது. பட் இந்த ஓரியன்டல் காக்ரோச்சை பாத்தீங்கன்னா இது வந்து மத்ததை விட 2 விஷயத்துல வந்து யூனிக்கா இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா அதோட பாடி கலர். பாடி கலர் நல்ல டார்க்கா இருக்கு மத்த காக்ரோச்சை கம்பேர் பண்ணும்போது. செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கிற பிளேஸ் வந்து கூலான பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ யூனிக் கேரக்டர் ஆஃப் ஓரியன்டல் காக்ரோச். And the last one பாத்தீங்கன்னா viviparous cockroach, Diplotilla. So now just now we have seen, yeah. Diplotilla punctuata is a species of cockroach in the family Blaberidae. It is one of the few cockroach species that is viviparous. Adults are chemically defended, having a modified tracheal gland and spiracle on each side, which squirts quinones, which can poison or discourage the predator. So இது ஒரு important character. Cockroachesக்கு பொதுவாகவே வந்து they doesn't have any claws or டென்டக்கிள் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காது. ஆனா விவிபாரஸ் காக்ரோச்சை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன கொடுக்குறாங்கன்னா டிஃபரெண்ட் பர்பஸ்க்காக. பொதுவாகவே ஒரு சில அனிமல் மட்டும் தான் வந்து டிஃபரெண்ட் பர்பஸ்க்கு ஒரு சில கேரக்டர்ஸ் டெவலப் பண்ணிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேக். ஸ்னேக் எதுக்காக நம்ம வந்து பைட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் டிஃபென்ஸ். அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக, தன்னைத்தானே பாதுகாக்கிறதுக்காக அது வந்து அந்த பாய்சனை இன்ஜெக்ட் பண்ணும். அதே மாதிரிதான் ஸ்கார்பியன். அதே ஸ்கார்பியன்லயும் பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டெயில் ரீஜன்ல பாத்தீங்கன்னா அந்த கொடுக்கு ஒண்ணு இருக்கும். அந்த லாஸ்ட் அந்த கிளா மாதிரி இருக்கும். ஈவன் அதே மாதிரிதான் நம்ம சொன்ன ஜெல்லி ஃபிஷ்ல இருக்கக்கூடிய டென்டக்கிள்ஸ் இதெல்லாமே ஒரு சில அனிமல்ஸ் இந்த பாய்சன் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணும். அதே மாதிரிதான் இதுவும் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ் இதுல கொடுத்துக்கிறது கொஞ்சம் அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. ஸோ வி ஜஸ்ட் ஸ்கிப் இட். இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காக்ரோச்சஸ்ல எல்லா காக்ரோச்சும் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. இதுதான் வந்து ஆக்சுவலா ஜெர்மன் காக்ரோச் தான் கொஞ்சம் லைட் கலரா இருக்கு. தென் அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரௌன் பேண்டட் காக்ரோச். தென் அடுத்தது அமெரிக்கன் காக்ரோச் அண்ட் விவிபாரஸ் காக்ரோச். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் த ஓரியன்டல். ஏன்னா எல்லாத்த விட கம்பேர் பண்ண ஓரியன்டல் கொஞ்சம் டார்க்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றது எல்லாமே வந்து ஓரளவுக்கு லைட்டா தான் இருக்கு. ஐ திங்க் வி ஹாவ் சீன் காக்ரோச் லைக் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரௌன் பேண்டட் மேபி பார்த்துருக்கலாம். அமெரிக்கன் பார்த்துருப்போம், காமனா இருந்திருக்கும். அண்ட் ஈவன் இதுவும் காமனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மூணுமே வந்து பார்த்துருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் விவிபாரஸ் அப்படின்றது மேபி நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த காக்ரோச். காக்ரோச்சோட இது ஐ மீன் அந்த சாப்டர் ஓவர் ஆகுது. நவ் வி வில் ஸ்டார்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த நெக்ஸ்ட் சாப்டர். இட் இஸ் நத்திங் பட் ஒரு இன்வெர்டிபிரேட் நம்ம 2 பார்த்துருக்கோம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எர்த்வார்ம் and second one Peritima posthuma ன்றத earthworm நம்ம பார்த்தோம். binomial nomenclature of earthworm is a Peritima posthuma. earthwormல நம்ம anatomical, morphology, anatomy இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. and second நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா cockroach, that is Periplaneta americana. இதோடது நம்ம anatomy, morphology and then complete physiology. even physiology அந்த அளவுக்கு நம்ம சொல்ல, but morphology we can discuss. and the last but not least என்னன்னு பாத்தீங்கன்னா it's nothing but ஒரு vertebrates. 2 invertebrates பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது one of the vertebrates. இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ல முன்னாடி வந்த சாப்டர்ஸ் வந்து ஒரு பீஜியன் கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலா ஒரு vertebrates வந்து பீஜியன் கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து ஆக்சுவலா என்ன மாத்திட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ராக் கொடுத்திருக்காங்க. பீஜியன் எடுத்துட்டு ஃப்ராக் கொடுத்திருக்காங்க. so we will go for this chapter. The common Indian green frog. அதுதான் binomial. What is the binomial name of common Indian green frog அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா பார்க்கக்கூடிய frog வந்து கிரீன் கலர்ல தான் இருக்கும். அது காமனான frog. So what is the name அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's nothing but Rana hexadactyla. ரானான்னு எந்த இடத்துலலாம் அந்த பேர் வருது, ஒரு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா frog. ஸோ எப்போதுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ICZN அந்த ரூல்ஸை நீங்க வந்து ஸ்டடி பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் binomial நேம்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஜீனஸ். ஓகே, ஜீனஸ் ஆல்வேஸ் ரெப்ரசன்ட் நவுன் ஃபார்ம் ஆஃப் த அனிமல். அந்த அனிமலோட பேரை தான் வந்து நம்ம ஜீனஸா வைப்போம். அது ரானா. ரானா மீன்ஸ் ஃப்ராக். ஸ்பீஷிஸ் வந்து எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜீனஸை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்பீஷிஸ்
இந்த ஜீனஸ் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹெக்ஸாடாக்டைலா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஹெக்ஸா மீன்ஸ் 6, ஓகே, டாக்டைல் மீன்ஸ் டிஜிட்ஸ். ஸோ இந்த ஃப்ராக் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு 6 டிஜிட்ஸ் இருக்குன்றாங்க. அதோட ஃபோர் லிம் அண்ட் ஹைண்ட் லிம்ல தே ஆர் ப்ரோசஸ் 6 டிஜிட்ஸ். அதனால இங்க கொடுத்துருக்காங்க. நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். So it belongs to the phylum Chordata and the class is the Amphibia. Order is the Anura. So Anura means Neura means tail. Anura means absence of tail. Actually tails என்றது இருக்காது. And genus பாத்தீங்கன்னா Rana and species பாத்தீங்கன்னா Hexadactyla. So it comes under Chordate. So kingdom பாத்தீங்கன்னா Animalia. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். And we will go for the introduction of Rana Hexadactyla or green frog. About 300 million years ago, amphibians were the first vertebrates to live on land. இது தெரிஞ்ச விஷயம் தான் நமக்கு. அதாவது 300 million yearsக்கு முன்னாடியே வந்து ஆம்பிபியன் தான் வந்து ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேட் வந்திருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபைலம் பாத்தீங்கன்னா ஃபைலம் இல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்டர்லயே நம்ம வந்து ஃபிஷஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஃபிஷஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து வாட்டர் தான் இருக்கும். எந்த ஒரு ஃபிஷ்மே வந்து லேண்டுக்கு வராது. ஸோ தே கம்ப்ளீட்லி லிவ் ஆன் லேண்ட். அதுக்கப்புறம் அந்த ஃபிஷஸ்க்கு அப்புறம் வந்தவங்க தான் ஆம்பிபியா. ஆம்பிபியால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு புது கேரக்டர் டெவலப் ஆகுது. அந்த கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தே கேன் லிவ் போத் இன் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் லேண்ட். அதால தண்ணிலையும் வாழ முடியும், அதே நேரத்துல லேண்ட்லயும் அதால வாழ முடியும். அதுதான் வந்து புது கேரக்டர் அதுல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேட் டு லிவ் ஆன் லேண்ட். ஆனா கம்ப்ளீட்டா அது வந்து லேண்டுக்கு வரல. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டா லேண்டுக்கு வரல, பட் தே கேன் லிவ் அந்த மாதிரி கண்டிஷன் தான். ஸோ ஆம்பிபியன்ஸ் ஆர் டைவர்ஸ், வைட் ஸ்ப்ரெட் அண்ட் அபண்டன்ட் குரூப் சின்ஸ் அ இயர்லி டைவர்சிபிகேஷன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க ஒரு லேண்டுக்கு வந்ததுனால எந்த பிளேஸ்க்குனாலும் அவங்களால மேக்ஸிமம் போக முடியும். அதனால வந்து டைவர்சிபிகேஷன் அவங்களுக்கு அதிகமாவே இருந்தது. They are about 4,500 species of amphibians. Frog is an amphibian and hence placed in the class Amphibia. Frog ஒரு amphibian நமக்கு தெரியும். அதனால வந்து எந்த கிளாஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Amphibia. Amphi means both, Bia means life. Okay, both lifeன்றது இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா bothன்றது water as well as land. இதை வச்சுதான் நம்ம ஆக்சுவலி both அப்படின்றத கொடுத்துருக்கிறோம். And then the largest order with more than 3,900 species is Anura. அதுல எதெல்லாம் இருக்கு அப்படின்றது frogs and toads எல்லாமே அதுல வருது. அது வந்து லார்ஜஸ்ட் ஆர்டர் இருக்கிறதுலே நியர்லி 3,900 ஸ்பீஷிஸ் இருக்கு. frog, toads எல்லாமே இருக்கு. So Rana Hexadactyla is placed in the order Anura. Frog lives in fresh water ponds. எந்த இடத்துல இருக்கும்னு நமக்கு தெரியும். frogs நம்ம எங்கெல்லாம் பார்த்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் பாண்ட்ஸ்ல இருக்கு, ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்கும், இல்ல ஒரு குட்டை அந்த மாதிரி பிளேஸ்லயும் அதால இருக்க முடியும். ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் இன் மாய்ஸ்ட் பிளேசஸ். They feed on small animals like insects, worms, small fishes, slugs, snails, etc. ஸோ சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், ஈவன் சின்ன ஃபிஷ்ஷை கூட வந்து சாப்பிடுன்றாங்க. ஸ்லக்ஸ்னா நத்தை. ஸோ அந்த மட்டி நத்தை, ஸ்லக் வந்து தமிழ்ல மட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்லக், ஸ்னெயில்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆர்கானிசமும் அதை வந்து சாப்பிடும். During its early development, a frog is a fully aquatic and breathes like a fish with gills. இதுக்கு ரெஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா they have both gills and lungs. At the same time ஸ்கின்னும் இருக்கும். 3 types of respiration வந்து frog பண்ணும். அதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அதோட இயர்லி டெவலப்மெண்ட்ல, அதாவது ஒரு ஜுவனைல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது, ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு பிஃபோரா இருக்கும்போது அவங்க அது வரைக்குமே வந்து வாட்டர்ல தான் ஒரு ஃப்ராக் இருந்துட்டு இருக்கும். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் எப்படி வந்து ரெஸ்பிரேஷனுக்கு கில்ஸ் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி இந்த ஃப்ராக்ஸும் வந்து கில்ஸ் தான் யூஸ் பண்ணுது. இட் இஸ் பைக்லோதர்ம்ஸ். அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் கோல்ட் பிளட்டட் அனிமல் அப்படின்வாங்க. தட் இஸ் தேர் பாடி டெம்பரேச்சர் வேரிஸ் வித் த வேரியிங் என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர். அதோட பாடி டெம்பரேச்சரை என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்தக்கூடிய அனிமல்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைக்லோதர்ம்ஸ். ஹியூமன்ஸ் வெர்டிபிரேட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா we are called as a homeotherms. homeothermsனா நம்ம பாடி டெம்பரேச்சர் எப்போதுமே ஒரே மாதிரி தான் மெயின்டைன் ஆகும் எக்ஸப்ட் சிக்ல. அதாவது நமக்கு ஃபீவர் இல்ல அந்த மாதிரி
நம்ம பாடி எப்போ வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுதோ, ஒரு டிசீஸ்னால எப்போ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுதோ அந்த நேரத்துல தவிர மத்த நேரம் எல்லாமே நம்ம பாடி வந்து ஒரே டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் பண்ணும். அதான் வந்து ஹோமியோதர்ம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. Okay students, herewith I will end this session. We will continue in this next class. Thank you.